Hello, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to construct a cycloid. So நார்மலா there are three different cycloids. First என்ன அப்படின்னா there is a cycloid that is number one, and second one is epicycloid that is number two, and third one is hypocycloid that is number three. Cycloid என்ன அப்படின்னா one circle rolls over a flat surface. ஒரு flat surface மேல உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ரோல் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் ட்ரேஸ் பண்ற கர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா சைக்ளாய்ட். எபிசைக்ளர்னா என்ன அப்படின்னா a circle is there, another circle rolls over the bigger circle. இந்த சர்க்கிள் மேல இந்த சர்க்கிள் என்ன ஆகுது அப்படின்னா ரோல் ஆகுது. அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் ட்ரேஸ் பண்ற பாத் என்ன அப்படின்னா எபிசைக்ளாய்ட். அண்ட் தேர்ட் கேஸ் ஹைப்போசைக்ளாய்ட் என்ன அப்படின்னா a circle is there, inside the circle another circle rolls. So இப்போ இதோட circumference point மேக் பண்ற கர்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா hypocycloid. So these are the definition for three different cycloids: cycloid, epicycloid, hypocycloid. Let me get into the problem. So a thin circular disc of 50 mm diameter is allowed to roll without slipping. ஸோ ஒரு சர்க்கிள் ரோல் ஆகுது அப்படின்னாலே அது சைக்ளாய்ட்ஸ் தான் வரும். என்ன சைக்ளாய்டு அப்படின்னா ஓவர் தி ஹரிசாண்டல் பிளேன். சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் எ ஹரிசாண்டல் பிளேன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் என்ன அப்படின்னா சைக்ளாய்டு தான் கிடைக்க போகுது. ஸோ சைக்ளாய்டு we are going to draw the curve traced by the point on the circumference of the disc and draw the tangential and normal. So after completing cycloid முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம tangential and normal draw பண்ணோம் at any point on the curve. So we can draw tangent normal by marking any point on the circumference of the curve. Okay. So first of all, I need to draw the circle. Circle diameter என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா diameter is equal to 50 mm. So radius 50 by 2, 25 mm. So take 25 mm in your compass and draw a circle. And to ease the diagram, to make the ease, ரொம்ப diagram simplify ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம diagram number of parts வந்து divide பண்ண வேண்டியது இருக்கும். So we can divide 12 equal parts or we can divide 8 equal parts. So 12 equal parts divide பண்ணும்போது it will take more time but the curve will be more accurate. curve ஓட ஷேப் வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஸ்மூத்தா கிடைக்கும். அதே டைம்ல டைம் கன்சம்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். So we can go for 8 equal parts. 8 டிவைட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா first you divide the circle into 4. 4 டிவைட் பண்ணிக்கோங்க. Then you make your protractor here. உங்களோட protractor வச்சுக்கிட்டு we can draw 45-degree line right side and similarly 45-degree line left side. Then அந்த லைனை extend பண்ணீங்க அப்படின்னா we can get here and we can get here. Now the circle is divided into 8 equal parts: 4, 5, 6, 7, 8. So here this is the way we can draw 8 equal parts. 45-degree line draw பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு 8 equal parts lines கிடைக்கும். அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. After that you have to name the circle in such a way that the bottom starts with 1 and you can name it in anti-clockwise direction. For sure anti-clockwise மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நேம் வைங்க, clockwise நேம் வைக்க வேண்டாம். இந்த ரீசன் சம் சால்வ் பண்ணும்போது நான் என்னங்கிறத சொல்றேன். Okay, now I have named it. And இப்போ சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. சர்க்கிள் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு பிளாட் சர்ஃபேஸ் மேல என்ன பண்ண போகுது அப்படின்னா ரோல் ஆக போகுது. ஸோ சர்க்கிள் டிரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன டிரா பண்ணணும், அந்த பிளாட் சர்ஃபேஸை டிரா பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து தரையில இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரி என்ன பண்ண போகுது அப்படின்னா ரொட்டேட் ஆக போகுது. ரொட்டேட் ஆகும்போது சர்க்கிள் என்ன ஆகும்னா 10 டிகிரி 20 டிகிரி அப்படி மூவ் ஆகிட்டே போகும். 360 டிகிரி ரொட்டேட் ஆகி முடிக்கும் போது இந்த பாயிண்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் டச் ஆகி இந்த இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உனக்கு அந்த சர்க்கிள் வச்சுக்கலாம். சர்க்கிள் இந்த பாயிண்ட் டச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த சர்க்கிள் இங்க இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது பாயிண்ட் இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த இடத்துல வரும்போது பாயிண்ட் இந்த இடத்துல வந்திருக்கும். கரெக்டா அந்த எண்ட்ல போய், அதாவது ஒரு சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கீழே வந்து நிற்கும். சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் கான்செப்ட். எந்த பாயிண்ட் இனிஷியலா வந்து பிளாட் சர்ஃபேஸ டச் பண்ணிட்டு இருக்கோ, ஒரு சைக்கிள்னா என்ன அர்த்தம்? 360 டிகிரி ரொட்டேஷன். ஒரு தடவ சர்க்கிள் சுத்தி முடியும்போது, மறுபடியும் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம அதே பாயிண்ட் வந்து தரையில வந்து நிக்கும். சரிங்களா? அதுதான் வந்து 1 சைக்கிள் ஆஃப் எ சைக்ளாய்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த பிளாட் சர்ஃபேஸ் டிரா பண்ண போறேன். ஒரு சைக்கிள் டிரா பண்ண போது அப்டின்னா, அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு பிளாட் சர்ஃபேஸ் இருக்கு. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது அப்டின்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லா என்ன ஆகும் அப்டின்னா டச் ஆயிருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் பண்ணும்போது அது டிராவல் ஆகுற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்டின்னா, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் 5d அப்படி இல்ல அப்டின்னா 2πr இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதான் என்ன அப்டின்னா 1 சைக்கிள்ல சர்க்கிள் கிராஸ் ஆகுற டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, πd பைங்கிறது 3.14 இன்டு டிங்கிறது 50 mm. கால்குலேட் பண்ணீங்க அப்டின்னா 157.08 mm. இந்த லென்த்க்கு என்ன பண்ணுங்க அப்டின்னா, உங்களோட பிளாட் சர்ஃபேஸ டிரா பண்ணுங்க. டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்க்கிள் டிரா பண்ணிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா டு மேக் ஈஸி we have divided into 8 equal parts. அப்படிதானே? So similarly we have to divide the line into 8 equal parts. So normally there is a procedure to divide the line. அதாவது இப்போ 80 mm லைனை 8 ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். 157.08 லைனை 8 டிவைட் பண்றது கொஞ்சம் டஃப். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டன் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம யூஸ் பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்றேன், அதை யூஸ் பண்ணலாம். இதான் வந்து அது லைன் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த லைன் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 8 ஈக்குவல் பார்ட்டா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிரிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த லைன் என்ன பண்ணுங்க, 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. அது ஈஸியா 2 ஈக்குவலா பிரிக்கிறது, அதாவது 157.08 டிவைடட் பை 2 போட்டுங்க. 2 போட்டீங்க அப்படின்னா 7 6 சாரி 7 8 இந்த மாதிரி பிரிச்சிடலாம். உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். வேல்யூ வச்சு என்ன பண்ணுங்க 2 பிரிச்சிருங்க. இப்போ 2 பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் அந்த பார்ட்டை இந்த ஒரு ஆஃப அகைன் 2 பிரிங்க. இந்த ஆஃப் என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் 2 பிரிங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா 4 ஈக்குவல் பார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ ஆஃப் பிரிங்க, இந்த டிஸ்டன்ஸ ஆஃப், இந்த டிஸ்டன்ஸ ஆஃப், இந்த டிஸ்டன்ஸ ஆஃப். இந்த மாதிரி ஆஃபா டிவைட் பண்றது மூலமா 8 ஈக்குவல் பார்ட்ஸா ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரிச்சிடலாம். சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா யூ கேன் நார்மலி டூ 157.08 டிவைடட் பை 8ன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு மெஷர் பண்ணி 8 பார்ட்டா மார்க் பண்ணுங்க. பட் அக்யூரேட்டா இருக்கணும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபா பிரிச்சீங்க அப்படின்னா 8 பார்ட்டும் உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஈக்குவலா தெரியும். அண்ட் இட் வில் பி மோர் அக்யூரேட் தென் தி ப்ரீவியஸ் மெத்தட். ஸோ 8 டிவைட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் டிவைடிங் இன்டு 8 ஐ ஹவ் டு டிரா ஹரிசாண்டல் லைன் ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ். 8ல இருந்து ஆரம்பிச்சு 2 வழியா கரெக்டா 8 and 2 என்ன ஆகும் அப்படின்னா ஹரிசாண்டலா மேட்ச் ஆகும். we have to draw one horizontal line. Similarly through 7 3 through 6 4 through 5 we have to draw horizontal line from all the corners, all the circumferential point of the circle. டிரா பண்ணி முடிச்சாச்சு. எல்லா ஹரிசாண்டல் லைன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிரா பண்ணிட்டேன். டிரா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு மார்க் தி சென்டர் ஃபார் ஈச் பாயிண்ட். என்ன பண்றோம் அப்படின்னா இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1க்கு நேரா இருக்குது அப்படின்னா சென்டர் நம்பர் 1. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 2க்கு சென்டர் 2, பாயிண்ட் நம்பர் 3க்கு சென்டர் 3, தென் சென்டர் 4, சென்டர் 5, தென் சென்டர் 6, center 7, center 8. We have to draw all the 8 centers and again center 1. சரிங்களா? இதே மாதிரி டிரா பண்ணிக்கிட்டேன். ஸோ டிரா பண்றது you have to use a set square or meter after anything you can use. So I have completed all the centers. Again 0, 1. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டேக் யூ காம்பஸ். காம்பஸ்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சர்க்கிளோட ரேடியஸ் 25 mm காம்பஸ்ல எடுத்துக்கணும். ஸோ காம்பஸோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 25 mm எடுத்துட்டு O1ல வச்சீங்க அப்படின்னா கரெக்டா அந்த 1 பாயிண்ட்ல டச் ஆகும். எப்படின்னா சர்க்கிள் 25 mm தானே. சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 25 mm. நீங்க காம்பஸ்ல எடுத்துக்கிறதும் 25 mm. ஸோ O1 சென்டர்ல வச்சீங்க அப்படின்னா 1 பாயிண்ட்ல டச் ஆகும். செகண்ட் O2 சென்டரா வச்சுட்டு 2 வழியா பாஸ் ஆகுது லைன். இந்த லைன் எது வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த லைன் வந்து 2 வழியாவும் 8 வழியாவும் பாஸ் ஆகுது. இந்த லைன் வந்து 7 வழியா 0 வழியா 3 வழியா பாஸ் ஆகுது. இந்த லைன் 6 வழியா 4 வழியா, இந்த லைன் வந்து 5 வழியா பாஸ் ஆகுது. ஸோ O2 வச்சீங்க அப்படின்னா 2 வழியா பாஸ் ஆகிற லைன்ல ஒரு ஆர்க். தென் O3ல வச்சீங்க அப்படின்னா 3 வழியா பாஸ் ஆகுற லைன்ல ஒரு ஆர்க்.
O4ல வச்சீங்க அப்படின்னா 4 வழியா பாஸ் ஆகுற லைன்ல ஒரு ஆர்க். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா 25 mm இருக்கணும். 25 mm. தென் O5ல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா பீக் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஆர்க் வந்து பீக் பாயிண்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25 mm. காம்பஸ்லயும் 25 mm எடுத்திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 5th பாயிண்ட்ல வைக்கும்போது அதாவது மிட் பாயிண்ட்ல வைக்கும்போது கரெக்டா என்ன இருக்கும் பீக் பாயிண்ட்ல அந்த கர்வ் கிடைக்கும். அண்ட் 6ல வச்சீங்க அப்படின்னா 6ல வச்சுட்டு 6 வழியா பாஸ் ஆகுற லைன்ல ஒரு ஆர்க். 7ல வச்சுக்கிட்டு 7 வழியா பாஸ் ஆகுற லைன்ல ஒரு ஆர்க். 8ல வச்சுட்டு 8 வழியா பாஸ் ஆகுற லைன்ல ஒரு ஆர்க். தென் ஃபைனலா 1. ஸோ யூ கேன் கெட் மோர் நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ். இந்த ஆர்க்கை எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மூத்தா கனெக்ட் பண்ணணும். ஸோ யூ கேன் சி தட் 3ல வச்சிருக்கும் போது 3 லைன்ல ஒரு ஆர்க், 4ல வச்சிருக்கும் போது 4th லைன்ல, 5th, 6th, 7th, 8th. And after that what we need to do is from 1 we have to start. இந்த எல்லா ஆர்க் வழியாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to draw a smooth curve. இந்த கர்வ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் கர்வா இருக்கணும். இட் ஷுட் நாட் பி தி செக்மெண்ட் ஆஃப் கர்வ்ஸ். நிறைய கர்வை கனெக்ட் பண்ண மாதிரி கூடாது. இட் ஷுட் பி ஸ்மூத் அண்ட் நீட். ஒன்ல ஆரம்பிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒன்லயே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். Then you can name the points. இந்த பாயிண்டோட நேம் என்ன அப்படின்னா 1 double dash, இந்த பாயிண்ட் 2 double dash, 3 double dash, then 4 double dash, 5 double dash, then 6 double dash, 7 double dash, 8 double dash, and again 1 double dash. So these are the points on the curve. So draw பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் double dash or single dash you can go with anything. மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் that particular curve is known as your cycloid. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கர்வ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ஷியல் நார்மல் டிரா பண்ணணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கர்வ்ல ரேண்டமா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்றேன் இந்த இடத்துல இல்ல எங்க வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் மார்க் பண்ணிக்கலாம். ரேண்டமா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு பி அப்படிங்கிற நேம் வைக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டான்ஜென்ஷியல் அண்ட் நார்மலா டிரா பண்ண போறேன். ஓகே, டேக் யுவர் காம்பஸ். காம்பஸ்ல என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா 25 mm எடுத்துக்கணும். அதாவது சைக்ளாய்டை பொறுத்த வரைக்கும் நீங்க காம்பஸ்ல எடுக்கிற டிஸ்டன்ஸ் எப்பவுமே மாறாது. அது என்ன அப்படின்னா எந்த சர்க்கிள் ரோல் ஆகுதோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ். இந்த ரேடியஸை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா காம்பஸ்ல எடுத்திருப்பீங்க. இதை சம் முடிக்கிற வரைக்குமே இந்த காம்பஸை சேஞ்ச் பண்ணதுக்கான அவசியம் வரவே வராது. சரிங்களா? ஸோ பீக் பாயிண்ட்ல நீடில் வச்சுக்கோங்க. உங்க பென்சில் வச்சுட்டு சென்டர் வழியா பாஸ் ஆகுற லைன் அதாவது ஓ வழியா பாஸ் ஆகுற லைன்ல ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஆர்க் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பியையும் அந்த ஆர்க்கை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் we can get here. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் பேஸ் வரைக்கும் டச் ஆகுற மாதிரி டிரா பண்ணியாச்சு. தென் பாட்டம்ல பேஸ்ல டச் ஆகுதுல இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் தான் இந்த பி வழியா பாஸ் ஆகணும். சாரி, இந்த லைன் தான் என்ன அப்படின்னா உன்னோட நார்மல் லைன். ஓகே, இந்த லைன் தான் என்ன அப்படின்னா உன்னோட நார்மல் லைன். அண்ட் இந்த லைனுக்கு 90 டிகிரில ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் தான் என்ன அப்படின்னா உன்னோட tangential line. Okay, so this is how we can draw a cycloid and tangential and normal at any point on the cycloid. Okay, thank you.